டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பியர்சிங் லைன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான மீனிங் இருக்குது. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது இருக்குது. மேலே ஓப்பன் ஆகி கீழே முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அடுத்த கேண்டில் என்ன ஆகுதுன்னா கீழே ஓப்பன் ஆகிட்டு, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும். பர்டிகுலராக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மேலே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கேண்டிலோட ஹாஃப் அமௌண்ட்டுக்கு மேலே வந்து செட்டில் ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பியர்சிங் லைன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பையர் டாமினேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஓவராலாக நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். டார்கெட் அப்படிங்கிறது மேலே வைக்கலாம். ஸோ எந்த இடத்துல பை எடுக்கிறது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளாக நம்ம எடுத்துகிட்டு பை எடுக்கக்கூடாது. அது அப் ட்ரெண்டில் கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். அது எந்த டைம் ஃப்ரேம்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அப் ட்ரெண்டில் ஹையர் லெவலில் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா ஹையர் ஹை வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். இதில் முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் கீழே விழுந்திருக்கு. அப்போ ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் வந்துடும் இப்போ. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டோடு எடுத்துக்கும் போது இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணல. ஏன்னா நம்ம எப்போவுமே லோயர் லோவை தான் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணோம். ஹையர் ஹை வர போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.